மாதிரி ஒரு கிளாத் பேக் எடுத்துக்கோங்க. இந்த 2 சைடும் இந்த ஹைட் வைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே. இப்போ ஓரத்தில் பிசுலாம் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட உயரம் வந்து 8.5, அதாவது டபுளாக சேர்த்துனா 17 இன்ச். இதோட உயரம் ஒரு சைடு 8.5 இருக்குது, அப்போ 2 சைடு சேர்த்தா 17. வித்து வந்து 11 இன்ச். ஓகே, 11 இன்ச். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டட் சைடில் இருந்து 1.5 ஹைட் 1.5 வித். ஓகே, அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, 1.5 width, 1.5 height. Okay. இந்த ஃபோல்டர் சைடு 1.5 கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அந்த 1.5 வந்து ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ என்னென்னா இதோட ஹைட் வந்து 17 வித் 11. ஓகே, இப்போ இந்த மாதிரி பார்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சாரியோட பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது மேலே வந்து பார்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த பார்டர் வர அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, கீழே வரைக்கும் ஃபுல்லாக பார்டர்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஒயிட் கலர் நம்ம லைனிங் அந்த நான்-மூவன் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்டர் ஜஸ்ட்டு அது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ஒரு சைட் பார்டர் வந்து மாங்காய் பிஞ்ச் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஒரு சைட் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இப்படி ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு பேக் வரும்போது 2 சைடுமே அந்த மாங்காய் வந்து இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ராஸ் நம்ம பார்டர் அப்படியே லைனாக ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ இதோட ஷேப்புக்கு இங்கே இப்படியே போய் இப்படி போய் இது கட் பண்ணி எடுத்துருங்க. அதேமாதிரி இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போது இங்கே வந்து நம்ம மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி தான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பிசில் வராது. அது ஜிப் இப்போ வந்து இந்த மாதிரி லாங் ஜிப் எடுத்துட்டேன் மெரூன் கலருக்கு மேட்சாக. இப்போது ஜிப் இந்த ஒரு சைடு வந்து நல்ல பக்கம், இது நல்ல பக்கத்துக்குள்ளே இது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜிப்பு ஆன் பண்ணி எடுத்துகிட்டு ஜிப்பு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஜிப்பு ஈஸியாக பழக்கிருக்க இந்த இன்னொரு மெத்தட் எப்படின்னா, ஜிப்பை ஒரு சைடு வச்சுட்டோம் இல்லைங்களா, ஒரு சைடு வச்சுட்டு ஜிப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து கீழே ஃபோல்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இதை எடுத்து இப்படியே இந்த ஜிப்புக்கு சைடில் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட் நம்ம கீழே இருக்கிற பீஸ் வந்து ஃபோல்ட் பண்ணல, அதாவது இந்த கீழே இருக்கிற இந்த இந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா, நான்-மூவன் ஷீட், அது வந்து ஃபோல்ட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் குட்டியாக இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது அப்படியே இந்த கேப்பில் இந்த சைடு எவ்வளோ கேப் இருக்கோ அதே அளவுக்கு கேப் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மேலே ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு 16 இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்கிறனால இது ஜாயின் போட்டேன். இதோட அகலம் வந்து 4 இன்ச். ஓகே, 4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இதை திருப்பிட்டு ராங் சைட் திருப்பிட்டு இதை வந்து ஒரு இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஃபோல்ட், அப்புறம் ஒரு இன்ச்சுக்கு இப்படி இதை பார்த்து ஒரு ஃபோல்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு கெட்டியாக இருக்கும். இதுதான் நமக்கு வந்தால் ஹேண்டில்ஸ். ஓகே, இங்கே இந்த எண்டில் அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதோட ஹைட் 16, இதோட வித்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணிட்டோம். வாங்க, இந்த எண்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜிப்பு வெளியே வராத மாதிரி 2 சைடு 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டில்ஸ் வைக்கணும். நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்து இது தனியாக கீழே இருக்கிறது தனியாக எடுத்துக்கோங்க. ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு இதை கீழே தள்ளி விட்டுருங்க. ஓகே, இப்போ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம ஹேண்டில்ஸ் ஆர்டர் பண்ணுறோம். இந்த ஓப்பன் இங்கே வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 2.5, இந்த சைட்லேருந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஹேண்டில்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா 16 இன்ச்சுக்கு, அதை வந்து இங்கே வச்சு இப்படி இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இப்படி மேலே போயிடும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி உள்ளே போயிடும். ஓகே, அதே மாதிரி இதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ இப்படி தூக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு எப்படி ஹேண்டில்ஸ் வைக்கிற மாதிரியே அந்த சைடு இதே மாதிரி ஹேண்டில்ஸ் வச்சுருங்க. ஜிப்புக்கு முன்னாடி வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜிப் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த கீழே இருக்கிறீங்களா இது கீழே இப்படி தள்ளிட்டு இந்த நேரம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஹேண்டில்ஸ் வச்சாச்சு. ஹேண்டில்ஸ் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிடலாம். ஓகே, மேலே ஜிப்பு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்போ அப்படியே திருப்பிடுங்க. உள்ளே எடுத்துருங்க. உள்ளே திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த சைடு இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இங்கே 2 பக்கமும் அந்த 2 சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ராஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் இப்படி ஒரு ஸ்கேல் அளவுக்கு க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இது எப்படின்னு இந்த சைடு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இப்போ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதை எடுத்து இது மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். மேலே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாஸ்தியாக விட்டுருங்க. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த சைடு ஒரு சைடு வந்து ஏதோ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்களா அது வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த சைடு திருப்பிடுங்க. ஓகே, இந்த சைடு திருப்பிட்டு இங்கே ஒரு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை அப்படியே கவர் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். மேலேயும் நமக்கு ஃபோல்டு வந்து மேலேயும் நமக்கு வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. அப்படியே இங்கே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கீழே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே வந்து இந்த கிராஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த கிராஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி தான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 2 சைடும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் எப்பவும் போல் இதை வந்து இப்படி க்ராஸாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இந்த சைடு ஸ்கொயராக இருக்கிறத இந்த நடுவில் இருக்கிற பாட்டை இப்படி விரிச்சுருங்க. ஓகே, நடுவில் இருக்கிற பாட்டை இப்படி விரித்து இது மேலே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது பாட்டு எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணமோ அதே ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இந்த கிளாத் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ கீழேயும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து எந்த ஸ்டிச்சுமே நமக்கு வந்து இதாக தெரியாது. இதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி பின்னாடி ஓப்பன் பண்ணணும்னா ஜிப் இருக்கு இல்லைங்களா, ஜிப் இங்கே வந்து அப்படியே நம்ம கையை வச்சு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக இதை வந்து கீழே வந்துச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பிடலாம். உள்ளே திருப்பிட்டால் நமக்கு வந்து சூப்பரான ஒரு வந்து ஸ்மால் ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பேக் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ட்ரெஸ் வியர் பண்ணும்போது நம்ம மேட்சாக பார்ட்டி வியருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்படி போட்டு ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும். மேட்சாக வியர் பண்ணும்போது ரொம்ப நமக்கு
ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸும் ஹேண்ட்பேக் எல்லாம் மேட்சாக வியர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.